காலேஜெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி கூட காலேஜ் இருக்கா அப்படின்னு வந்து நமக்கு தோணும். அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு பெஸ்ட் கோர்ஸ் வந்து ஒரு +2 முடிச்சோடனே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிடெக் இன் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க காரைக்குடியில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் கெமிக்கல் ரெலவெண்ட்டான ஒரு ஃபீல்டில் ஒரு யூஜி இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். நார்மலான ப்ராசஸ் தான் உங்களுக்கு. ஸோ +2 முடிச்சுட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்தமே ஒரு 40 சீட் தான் இருக்குது. ஸோ காலேஜ் நேம் என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்துடலாம். சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காரைக்குடியில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கோப் அண்ட் டிமாண்டும் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு எப்பயுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அந்த கெமிக்கல் ரெலவெண்ட்டான ஃபீல்டில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் +2 முடிச்சுட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிற கவுன்சிலிங் மூலியமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிடெக் கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான். கோர்ஸோட ஃபீஸ் நார்மலாக அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷனில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்களோ அதே ஃபீஸ் தான் வந்து போடுவாங்க. ஸோ மொத்தமே ஒரு 40 சீட் தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா +2 முடிச்சவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.